ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் போகணும்னா தர்மம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஏன் நானே கேட்குற கேள்வி, நான் என்ன பெரிய பாவம் பண்ணேன்? இங்கே கொலை பண்ணேனா? யாரையா கொள்ளையடிச்சேனா? அடுத்தவங்க பொருளை அபகரிச்சேன் நான்? ஆக்சுவலாக பாவங்கிறது இதனால் மட்டும் வராது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்பெல்லாம் ஒரு போகிறப்ப வரப்போ நம்மளோட வண்டியில் அடிபட்டு ஒரு பாம்பு செத்துருக்கும், ஒரு பூச்சி அடிபட்டு செத்துருக்கும். இதெல்லாம் நமக்கே தெரியாது. நம்ம 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 போகிற வேகத்தில் அது கவனிக்காமல் போயிருப்போம். நம்ம கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்கள கடுமையாக பேசியிருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலை அலுவல் நிமித்தமாக அது அவங்களோட மனசை உண்டாயிருக்கும். அதான் பாவங்கிறது செய்யணும்னு நினச்சி செய்கிறது பெரும்பாவங்கள். இந்த பஞ்சமா பாதகம்லாம் சொல்லுவாங்க. 5 லிஸ்டடு பாதகம் அந்த மாதிரியோ இல்லை மற்றவங்கள திட்டம் போட்டு செய்யக்கூடிய பாவங்கள் மட்டும் இல்லை. நம்மளை அறியாமல் காலத்தின் சுழற்சியில் நம்ம போகிற போக்கில் நம்மளை அறியாமல் நம்ம மற்ற உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொல்லையோ இல்லை உயிரே எடுக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள்லாம் வரும். போகிற போக்கில் ஒரு வண்டியில் அடித்து பல்லி அடிபடுறது, பாம்பு அடிபடுறது, இந்த பாவங்கள் எல்லாமே பாவக்கணக்கில் தான் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் இதுகளை நம்ம சரி பண்ணணும் தான் தர்மம் கொடுக்கணுங்கிறது. இன்றைக்கி ஆடி அமாவாசை நல்ல நாள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டு இயன்றவரை தர்மம் கொடுப்போம். இந்த தர்மங்கள் நம்மளோட முன்னோர்கள் இந்த பாவங்களை சில நேரங்களில் செஞ்சுருக்கலாம். அதனால இன்றைக்கி அவங்களோட ஆன்மா போகிற பாதையில் சரியான இலக்கை அடைய முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நாளில் நம்ம கொடுக்குற தர்மம் நம்மளோட பாவங்களும் போய் அவங்க செஞ்ச பாவங்கள் போச்சுன்னா அந்த ஆன்மா போகக்கூடிய வழியில் சரியான இடத்துல போய் அடையும். சரிங்களா? அதனால் இன்றைக்கி தர்மம் இயன்ற வரைக்கும் இல்லாதவர்கள் தர்மம் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.